வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம். குடியரசுத் தலைவர், பிரதமர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதி மரியாதை. தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள். பிரேமலதா விஜயகாந்த் கண்ணீர் மல்க அஞ்சலி. மாசற்ற மனதுக்கு சொந்தக்காரர் விஜயகாந்த். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். தமிழக மக்களின் பேரன்பை பெற்றவர் விஜயகாந்த். எடப்பாடி பழனிசாமி புகழாரம். ஏமனில் உள்ள உடைடா துறைமுகத்தில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். 6 பேர் உயிரிழப்பு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி. இந்திய வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி சதம் அடித்து அசத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் இன்று அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் நேற்று முன்தினம் உடல்நலக்குறைவால் காலமானார். இதனை அடுத்து மன்மோகன் சிங்கின் உடல் டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இருந்த மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கிய இந்த ஊர்வலம் யமுனை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நிகம்போத் காட் பகுதியில் நிறைவுற்றது. அங்கு ராணுவ மரியாதையுடன் மன்மோகன் சிங்கின் இறுதி சடங்குகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மன்மோகன் சிங்கின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. இந்த இறுதி சடங்கில் ஜனாதிபதி முர்மு, பிரதமர் மோடி, அமித்ஷா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உட்பட பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்களும் தேமுதிக தொண்டர்களும் திரண்டு வந்து விஜயகாந்தின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். விஜயகாந்த் நினைவிடத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதன் முன்னதாக விஜயகாந்த் நினைவிடத்தில் குத்துவிளக்கேற்றி வைத்து பிரேமலதா விஜயகாந்த் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர் சேகர்பாபு, விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன், சுதீஷ் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். மாசற்ற மனதுக்கு சொந்தக்காரர் விஜயகாந்த் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால் மரணம் அடைந்தார். இதனிடையே அவரது முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி அவரது நினைவிடத்தில் தொண்டர்கள், பல்வேறு கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் மாசற்ற மனதுக்கும் தூய அன்பிற்கும் சொந்தக்காரராக விளங்கி மண்ணை விட்டு மறைந்தாலும் நமது நெஞ்சங்களில் வாழும் நண்பர் கேப்டன் விஜயகாந்தை நினைவு கூறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பேரன்பை பெற்றவர் விஜயகாந்த் என்று எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸல பதிவில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ் திரையுலக வரலாற்றில் தனக்கென தனித்து அடையாளம் கொண்டு கோலற்றி வரும் தனது உயரிய மனிதநேய பண்புகளாலும் ஈகை பெருகு கொடுத்தாலும் தமிழக மக்களின் பேரன்பை பெற்றவர் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் நினைவு நாளான இன்று அவரின் பொது வாழ்வின் சாதனைகளை நினைவு கூறுவதாக அவர் அதில் தெரிவித்துள்ளார். இந்திய ஆஸ்திரேலியா இடையிலான 4வது டெஸ்டின் 3வது நாள் ஆட்டத்தில் இந்திய வீரர் நிதிஷ்குமார் சதம் அடித்து அசத்தினார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் அபாரமாக விளையாடி 474 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்நிலையில் இந்த டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டத்தில் நிதிஷ்குமார் ரெட்டி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சதம் அடித்து அசத்தினார்.
மறுபக்கம் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரம் அரை சதம் அடித்து இந்திய அணியை வலுவான நிலைக்கு கொண்டு வந்தார். இந்திய திருநாட்டின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு மறைந்த மன்மோகன் சிங்கிற்கு உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு இரங்கல் கூட்டம் இந்திய தேசிய தலைவர் காங்கிரஸ் கட்சியின் நகர தலைவர் எழிலரசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உலகநாதன் உள்ளிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம், தேமுதிக, முஸ்லிம் லீக், பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடன் வர்த்தக சங்கத்தினர் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். காட்டுமன்னார் கோவிலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் மணிரத்னம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் கமல் மணிரத்னம், மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிமொழி மற்றும் வட்டார தலைவர்கள் சங்கர், கண்ணன், ஜெயசீலன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கலைஞர் ஜெயலலிதா நினைவு நாள் பிறந்த நாளின் போது பேரணிக்கு அனுமதி தரும் காவல்துறை கேப்டனுக்கு அனுமதி மறுப்பதா என தேமுதிக துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி கேள்வி எழுப்பினார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கோயம்பேடு தேர்தல் ஆணையத்திலிருந்து விஜயகாந்த் நினைவிடத்திற்கு பேரணியாக செல்ல தேமுதிகவினர் திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தின பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தேமுதிக துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி செய்தியாளரிடம் பேசுகையில், கலைஞர் ஜெயலலிதா நினைவு நாள் பிறந்த நாளின் போது பேரணிக்கு அனுமதி தரும் காவல்துறை கேப்டனுக்கு அனுமதி மறுப்பதா என கேள்வி எழுப்பினார். விஜயகாந்தின் நினைவு பேரணிக்கு முன்பே அனுமதி மறுத்திருந்தால் நீதிமன்றத்தை அணுகி அனுமதி பெற்றிருப்போம் என தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் தெரிவித்துள்ளார். விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தின பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், பேரணிக்கு அனுமதி கேட்டு கடந்த 5ஆம் தேதி மனு அளித்திருந்தோம். நேற்று மாலை 5 மணிக்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர் என்றும், முன்பே அனுமதி மறுத்திருந்தால் கோர்ட்டை அணுகி அனுமதி பெற்றிருப்போம் என்றும் தெரிவித்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு குரு பூஜை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் நடைபெறுகிறது. விஜயகாந்த் நினைவு தின பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் தடையை மீறி பேரணி தொடங்கியது. காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி தேமுதிக தொண்டர்கள் பேரணியை தொடங்கினர். பேரணியில் கேப்டன் வாழ்க, அரசு ஒழிக என்ற முழக்கத்துடன் தேமுதிக தொண்டர்கள் விஜயகாந்த் நினைவிடம் நோக்கி பேரணியாக கிளம்பினர். கோயம்பேடு பாலம் வழியாக பேரணி செல்லவிருந்த நிலையில் தற்போது அம்பேத்கர் சிலையில் இருந்து ஒரு வழி பாதையாக பேரணி சென்றது. இதில் ஏராளமான தேமுதிக தொண்டர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டு மறைந்த விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தினர். மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் பண்புகள் தமிழ் மனங்களில் எப்பொழுதும் பசுமையாக நிலைத்திருக்கும் என கமலஹாசன் கூறியுள்ளார். தேமுதிக தலைவரும் தமிழக முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான நடிகர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி அவருக்கு ரசிகர்கள், தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நடிகரும் மக்கள் நீதி மைய தலைவருமான கமலஹாசன் எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அன்பு நண்பர் தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் மறைந்து ஓராண்டாகிறது என்றும், அவரது இழப்பை மக்களின் மனம் ஏற்க மறுக்கும் அளவிற்கு பெரும் தாக்கத்தை உருவாக்கி சென்றிருக்கிறார் என்றும் பதிவிட்டுள்ளார். மேலும் வறியோருக்கு உதவும் ஈகை, எளியோரின் பக்கம் நிற்கும் நேர்மை, மனதில் பட்டதை பேசும் துணிச்சல் ஆகிய அவரது பண்புகள் தமிழ் மனங்களில் எப்பொழுதும் பசுமையாக நிலைத்திருக்கும் என்றும் கூறியுள்ளார். கீழ்பெண்ணாத்தூரில் தேமுதிகவினர் மறைந்த விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பேருந்து நிலையம் அருகே மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தேமுதிக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் நேரு தலைமையில் தேமுதிக அவைத்தலைவர் ஸ்ரீகுமரன், ஒன்றிய செயலாளர் சங்கர் மற்றும் நகர செயலாளர் ரமேஷ், நகர அவைத்தலைவர் முத்துகிருஷ்ணன் உட்பட பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் பலர் கேப்டன் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மணமேல்குடி ஒன்றியத்தில் சுமார் 1 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பரணி கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் 1,76,87,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பரணி கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இடையாத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட வேதியன்குடியில் 3 லட்சத்தில் புதிய வணிக வளாக மைய கட்டிடமும், நிலையூர் ஊராட்சி காட்டுக்குடியில் 29 லட்சத்தில் புதிய ஆழ்துளை கிணறு, கார்கோட்டை ஊராட்சியில் 33 லட்சத்தில் கிராம செயலக கட்டடத்தை துவக்கி வைத்தார். மேலும் கட்டுவாமாடி ஊராட்சி பித்தனேந்தலில் 29 லட்சத்திலும், மணலூர் ஊராட்சி காட்டு பிராம வயலில் 29 லட்சத்திலும் ஆழ்குழாய் கிணறு அமைப்பதற்கான பணிகளை துவக்கி வைத்தார். அதேபோல் இடையாத்தி மங்கலத்தில் 24 லட்சத்தில் கிராம செயலக கட்டிடம், நெற்குப்பை ஊராட்சி கட்டுக்கரை கிராமத்தில் 30 லட்சத்திற்கும் கோழாய் கிணறு என மொத்தம் 1,76,00,000 மதிப்பிலான புதிய திட்டங்களை மணல்மேல்குடி ஒன்றிய குழு தலைவர் பரணி கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சீனியார், மாவட்ட குழு உறுப்பினரான ஒன்றிய குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அருகே விளைநிலத்தில் அருந்து கிடந்த மின் கம்பியை மிதித்து விவசாயி உயிர்ந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லவாடி அருகில் ஈச்சங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த விநாயகமூர்த்தி அவரது விவசாய நிலத்தில் பூ பறிப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது அங்கு விளைநிலத்தில் மின் வயர் அருந்து இரும்பு கம்பியில் மீது விழுந்துள்ளது. இதனை அறியாத விநாயகமூர்த்தி அப்பகுதிக்கு சென்ற போது எதிர்பாராத விதமாக அவரது காலில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயிரிழந்த விநாயகமூர்த்தியின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போலூர் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதியதால் விபத்து ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த வடமாதிமங்கலம் கூற்றோட்டில் போலூரில் இருந்து ஆரணி மார்க்கமாக சென்ற காரும், வடமாதிமங்கலத்தில் இருந்து கேலூர் சென்ற மற்றொரு காரும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆரணி சென்ற காரில் பயணம் செய்தவர்கள் லேசான காயங்களுடன் ஆரணி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். போலூரில் இருந்து ஆரணி நோக்கி சென்ற காரின் ஓட்டுநர் இர்ஃபான் என்பவர் கையில் சிறிய காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆலப்பாக்கம் ஊராட்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு உறுப்பினர்களை மிரட்டி வருவதுடன் கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டு வரும் திருமலை என்பவர் மீது தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் KK நகர், பாரதபுரம், வெண்பாக்கம், வஉசி நகர் உள்ளிட்ட 9 வார்டுகள் உள்ளன. ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராக பரிமளா என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ஊராட்சிக்கும் சம்பந்தமே இல்லாத திமுக பிரமுகர் திருமலை என்பவர் ஆலப்பாக்கம் ஊராட்சிக்கு மின் விளக்கு வசதி, சாலை வசதி, குடிநீர் வசதி, பொது கழிப்பறை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளையும் வரவிடாமல் தடுத்து வருவதாகவும், கமிஷன் கொடுத்தால் மட்டுமே வேலை நடைபெறும் என தெரிவிக்கின்றார் என்றும், இதனால் தங்களுக்கு கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மற்றும் கோரிக்கை மனு அளித்து வந்தாலும் முன்னாள் ஊராட்சி அவைத்தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களை மிரட்டுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பஞ்சாயத்து அலுவலகம் பூட்டியே கிடப்பதால் குடிநீர் வரி செலுத்துவதற்கு கூட திருமலை என்பவரின் வீட்டிற்கு தான் செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு ஆலப்பாக்கம் ஊராட்சியில்
கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு வரும் திருமலை என்பவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் ஆலப்பக்கம் ஊராட்சியில் துணைத் தலைவராக இருக்கிறேன். இன்னைக்கு எங்களோட பஞ்சாயத்து கூட்டம் நடந்தது. இதில் பஞ்சாயத்துக்கே சம்பந்தமே இல்லை, பஞ்சாயத்தில் எந்த ஒரு பதவியும் இல்லாத திருமலை அவர் திமுகவில் அவைத்தலைவராக இருக்கிறார், ஒன்றிய தலைவராக இருக்காரு. அவரு தான் எப்பவுமே மீட்டிங்கில் உட்கார்றாரு. தீர்மானம் இன்னைக்கு என்ன தீர்மானம் போட்டாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியும். அஜெண்டா மட்டும்தான் ஊராட்சி செயலாளர் படிச்சாங்க. தீர்மானத்தை காமிங்கன்னா கூட அதை காமிக்கவே இல்லை. அந்த திருமலை அவரு தான் ஃபுல்லாவே அதிகாரம், ஃபுல்லாவே அவரு தான் உள்ள உட்காந்து இதெல்லாம் காமிக்க கூடாது, நீங்க எதுவும் காமிக்காதீங்க. பஞ்சாயத்துக்கே சம்பந்தம் இல்லாத நிறைய விஷயங்கள் தீர்மானத்துல எழுதுறாங்க. அதெல்லாம் நாங்க பார்த்து கேட்டா கேள்வி கேட்கிறாங்க, சண்டை போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதையுமே காமிக்காம எங்க கிட்ட கையெழுத்தும் வாங்காம வெறும் நாங்க எல்லா இதுலயும் வருகை பதிவேட மட்டும்தான் சைன் வாங்குறாங்க. மற்ற எந்த இதுலையும் தீர்மான நோட்டையும் காமிக்கிறது கிடையாது, நாங்கள் கையெழுத்து போடுறதும் கிடையாது. அப்புறம் பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கே சம்பந்தம் இல்லாத நிறைய விஷயங்கள் தீர்மானத்தில் எழுதுறாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக அதை எழுதி அதை கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. திருவண்ணாமலை காந்திநகர் 3வது பிரிவில் செயல்பட்டு வரும் மத்திய கூட்டுறவு வங்கியின் கிழக்கு கிளையில் போலி நகைகள் அடமானம் வைக்கப்பட்டது ஆய்வில் தெரிய வந்ததை அடுத்து கடந்த 6 மாத காலத்தில் பணியிலிருந்த கிளை மேலாளர் உட்பட 5 பேரை மேலாண்மை இயக்குனர் ஜெயம் தற்காலிக பணியிட நீக்கம் செய்தார். திருவண்ணாமலை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் கிளைகள் மாவட்டம் முழுவதும் 37 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை காந்திநகர் 3வது பிரிவில் மத்திய கூட்டுறவு வங்கி கிழக்கு கிளை செயல்பட்டு வருகிறது. இந்த மத்திய கூட்டுறவு வங்கி கிழக்கு சாலையில் அடமானம் வைக்கப்படும் நகைகள் அடங்கிய பாக்கெட்டுகள் ஆண்டுக்கு ஒரு முறை 100% ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. அதன்படி கடந்த ஜூன் மாதம் முதல் டிசம்பர் வரை அடமானம் வைக்கப்பட்ட நகைகள் அடங்கிய பாக்கெட்டுகளை அதிகாரிகள் கடந்த 24ஆம் தேதி ஆய்வு செய்தனர். அதில் 151 பாக்கெட்டில் இருந்த நகைகள் போலி தங்க நகைகள் என தெரிய வந்ததை அடுத்து ஆய்விற்கு வந்த அதிகாரிகள் இது குறித்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குனர் ஜெயம் என்பவருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் கடந்த 6 மாத காலத்தில் வங்கியில் பணிபுரிந்த கிளை மேலாளர் உட்பட 5 பேரை மேலாண்மை இயக்குனர் ஜெயம் தற்காலிக பணியிடம் நீக்கம் செய்தார். இதனையடுத்து போலி நகைகள் யார் யார் பேரில் உள்ளது என ஆய்வு செய்து விசாரணைக்கு உத்தரவிட்டார். இந்த விவகாரம் திருவண்ணாமலை நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை OMR சாலையில் மாநகராட்சி அதிகாரிகள் குப்பை வரி வசூலிப்பதை கண்டித்து வியாபாரிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை OMR சாலையில் அமைந்துள்ள பெருங்குடி அம்பேத்கர் சாலை முன்பு வியாபாரிகள் சங்கம் சார்பில் மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் OMR சாலையில் உள்ள கடைகளில் இருந்து குப்பை எடுப்பதற்கு மாதம் 1000 முதல் 5000 வரை பணம் கேட்டு மாநகராட்சியின் அதிகாரிகள் வற்புறுத்துவதாகவும் அதிகாரிகளின் அராஜகத்தால் தொடர்ந்து வணிகம் செய்வது என கூறி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இன்றைய தினம் சென்னை மாநகராட்சியை கண்டித்து குப்பை வரி தாந்தோனித்தனமாக ஏற்றி வசூல் செய்கின்ற அதிகாரிகளை கண்டித்து இன்றைக்கு முதல் கட்டமாக தந்தஜாவடி தொழில் உட்பட்ட 8 சங்கங்கள் இணைந்து இந்த பகுதியிலே ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த மாநகராட்சி என்பது லைசன்ஸ் கொடுக்கின்ற பொழுது எந்தெந்த கடைக்கு குப்பை வரி, எந்த கடைக்கு குப்பை விலக்கு என்பதை அறிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த லைசன்ஸ் கொடுக்கின்ற நேரத்திலே அத்தனை வரிகளும் சேர்த்து லைசன்ஸ் எதற்கு எடுக்கிறார்களோ அதற்கு தகுந்தாற்போல் வரி அந்த கட்டணத்திலே சேர்த்து ஒரே வரியாக வசூல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தென்காசி அருகே சிவகிரி காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி முதல்நிலை காவலர் பணியில் இருந்து விடுவிக்க வேண்டி டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் முதல்நிலை காவலர் பிரபாகரன் கடந்த 18ஆம் தேதி அன்று
டிராக்டரில் மண் ஏற்றி வந்த வாகனத்தை சோதனை செய்தபோது முறையான அனுமதியின்றி மண் ஏற்றி வந்து தெரிய வந்தது. இதையடுத்து அவர் வாகனத்துடன் 3 நபர்களையும் பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லும் போது அவர்களை சார்ந்தவர்கள் வழிமறித்து கொலை மிரட்டல் விடுத்தனர். இதனையடுத்து தன்னிடம் முழுமையான ஆதாரம் இருந்தும் கொலை மிரட்டல் வருவதாகவும் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் பணியில் இருந்து விடுவிக்க வேண்டுகோள் விடுத்தும் காவல்துறை தலைமை ஆணையருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த கடிதமானது தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து முழுமையாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசனிடம் கோரிக்கை வைத்தனர். சங்கராபுரம் அருகே 3 ஆண்டுகளாக சேதமடைந்த சாலையை சீரமைத்து தராத அரசம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசம்பட்டு 11வது வார்டில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி முன்பு சேதமடைந்துள்ள சாலை சேரும் சகதியும் ஆக உள்ளதால் ரைஸ்மில் வீதிக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் 2 வீதியை சுற்றி வந்து அவலம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இது சம்பந்தமாக கடந்த 3 ஆண்டுகளாக கிராம சபை கூட்டத்திலும் ஊராட்சி நிர்வாகத்திலும் பலமுறை கோரிக்கை வைத்தும் ஊராட்சி மன்ற தலைவர் 3 ஆண்டு காலத்தை கழித்துவிட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து ஆய்வு செய்து ஊராட்சி மன்ற தலைவரின் அலட்சிய போக்கை உடனே விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்த பிறகு விளையாட்டு வீரர்களுக்கான முக்கியத்துவம் சிறப்பாக உள்ளது என உலக கேரம் சாம்பியன் மித்ரா தெரிவித்துள்ளார். சென்னை அயனாவரத்தில் உள்ள தனியார் பள்ளி சார்பில் உலக கேரம் சாம்பியன்ஷிப் வென்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் உலக கேரம் சாம்பியன்ஷிப் காசிமா, மித்ரா மற்றும் நாகஜோதி ஆகியோருக்கு அவர்களது பெற்றோருடன் சேர்த்து மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் 3 கேரம் சாம்பியன்களுக்கும் தலா 15 லட்சம் ரூபாயும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த பயிற்சியாளரான மரியா இருதயம் என்பவருக்கு 5 லட்சம் ரூபாய் என மொத்தம் 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. அப்போது மேடையில் பேசிய உலக சாம்பியன்ஷிப் காசிமா, படிப்பையும் விளையாட்டையும் மாணவர்கள் சமமாக வைக்க வேண்டும் என்றும் கேரம் விளையாட்டு வீரர்களுக்கு அரசு தரப்பில் பல உதவிகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய கேரம் சாம்பியன் மித்ரா, உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்த பிறகு விளையாட்டு வீரர்களுக்கான முக்கியத்துவம் மிக சிறப்பாக உள்ளது என்றும் தற்போது கிடைக்கும் உதவி போல் எப்பொழுதும் கிடைத்ததில்லை என நிகழ்ச்சியாக பேசினார். சத்தீஸ்கரில் நடந்த சாலை விபத்தில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் பானு பிரதாப்பூரில் இருந்து அந்தகர் நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு கார் காங்கர் மாவட்டத்தின் அருகே சென்ற போது எதிர் திசையில் வந்த 2 பைக் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 2 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். தகவலறிந்து சம்பவத்திற்கு வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் சொகுசு காரின் டிரைவர் குடிபோதையில் அதிவேகமாக வாகனத்தை இயக்கதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தனர். இந்த விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்திலும் படுகாயமடைந்த ஒருவர் மருத்துவமனையிலும் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இனி வருவது உலக செய்திகள். பூமியில் இருந்து 6.1 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் சென்று நாசாவின் பார்கர் விண்கலம் சூரியனுக்கு மிக அருகில் சென்று வரலாறு படைத்துள்ளது. சூரியனின் மேற்பரப்பை ஆய்வு செய்வதற்காக அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா கடந்த 2018ஆம் ஆண்டு பார்க்கர் சோலார் ப்ரோப் என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது. சூரியனின் மேற்பரப்பில் செயல்படும் அதிக வெப்பம், சூரிய புயல் மற்றும் சூரிய துகள்கள் குறித்து ஆய்வு செய்யும் நோக்கில் இந்த விண்கலம் மணிக்கு 6,92,300 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்தது. 1377 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்ட இந்த விண்கலம் மனிதர்களால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட மிக வேகமான பொருள் என்ற சாதனையை படைத்தது. இந்த நிலையில் பூமியில் இருந்து 6.1 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் சென்றுள்ள பார்க்கர் விண்கலம் தற்போது சூரியனுக்கு மிக அருகில் சென்று வரலாறு படைத்துள்ளது. இதனை அடுத்து விண்கலத்தில் இருந்து கிடைத்த தரவுகளை ஆய்வு செய்து வருவதாக நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். ஹேமன் விமான நிலையத்தை தொடர்ந்து ஹுடைடா துறைமுகத்தில்
இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர். காசா முனையத்தில் நடைபெற்று வரும் போரில் ஹமாஸுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் ஹேமனில் இருந்து செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தினர். இந்நிலையில் ஏமன் மீது இஸ்ரேல் நேற்று அதிரடி தாக்குதல் நடத்தியது. ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள தலைநகர் சனாவில் செயல்பட்டு வரும் சர்வதேச விமான நிலையம் மீது இஸ்ரேல் விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்தியதில் 2 பேர் உயிர்ந்ததை அடுத்து ஹேமனில் உள்ள உடைடா துறைமுகம் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்களால் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக ஹேமன் அரசு தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ISL கால்பந்து தொடரில் சென்னை பெங்களூரு அணிகள் இன்று மோதுகின்றன. 13 அணிகளுக்கு இடையிலான 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் பல்வேறு நகரில் நடந்து வருகிறது. இந்த தொடரில் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன்களான சென்னையின் FC, பெங்களூரு FC அணிகள் மோதுகின்றன. முன்னதாக மாலை 5 மணிக்கு ஐதராபாத்தில் நடக்கும் ஆட்டத்தில் ஐதராபாத் FC ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இதுவரை நடந்து முடிந்துள்ள லீக் ஆட்டங்களில் முடிவில் புள்ளிப்பட்டியலில் பெங்களூரு அணி 2வது இடத்திலும் சென்னையின் FC அணி 9வது இடத்திலும் உள்ளது. அதே போல ஈஸ்ட் பெங்கால் அணி 11வது இடத்திலும் ஹைதராபாத் அணி 12வது இடத்திலும் உள்ளது. இனி வருவது தங்கம் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆவண தங்கத்தின் விலை இன்று 1 சவரன் 57,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆவண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 7,135 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 57,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 62,272 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 99 ரூபாய் 90 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 99,900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம். குடியரசுத் தலைவர், பிரதமர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதி மரியாதை. தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள். பிரேமலதா விஜயகாந்த் கண்ணீர் மல்க அஞ்சலி. மாசற்ற மனதுக்கு சொந்தக்காரர் விஜயகாந்த். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். தமிழக மக்களின் பேரன்பை பெற்றவர் விஜயகாந்த். எடப்பாடி பழனிசாமி புகழாரம். ஏமனில் உள்ள உடைடா துறைமுகத்தில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல், 6 பேர் உயிரிழப்பு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி. இந்திய வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி சதம் அடித்து அசத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.